டிஎன்ஏடி ஆல் டிரைவர்ஸ் அசோசியேஷன் நண்பர்களுக்கும் என் அருமை அண்ணன் தங்கபாண்டியண்ணன் அண்ணா அவர்களுக்கும் வணக்கம். நம்ம அண்ணன் தங்கபாண்டி அண்ணன் பேசினார், ரொம்பவே அருமையாக பேசினார். என்னென்னா, ஒரு டிரைவரு எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அதை அவ்வளோ கிளியராக சொல்லியிருக்கார். முழுமையாக ஒன்றும் சொல்லலை. அவர் சொல்லணுன்னா இன்னும் வீடியோ லென்த்தாக போவோம். ஒரு லாரி டிரைவர் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த மீடியாக்கள் இருக்காங்களே, மீடியாக்களை நீங்கள் ஸ்பாட்டில் போய் வீடியோ எடுக்கணும் அப்படின்னாவே அந்த டிரைவர் தேவைங்க. உங்களுக்கு அந்த டிரைவர் இருந்தால் தான் அந்த ஸ்பாட்டில் போய் அந்த விஷயத்தை வீடியோ எடுத்து உங்கள் மீடியாவில் போட முடியும். புரியுதுங்களா? அதுக்கும் டிரைவர் வேணுங்க. ஒரு லாரி டிரைவர் எப்படி கஷ்டப்படுறான்னு தெரியுங்களா? இங்கேருந்து லோடு அனுப்புவாங்க, அங்கே போய் டோக்கன் போட்டு லைனில் நிற்கணும், லோடு ஏற்றணும், ஏற்றி முடித்து வரணும். வெளியே வந்தோன்னா லைனில் போலீஸ்காரன் எத்தனை இருப்பான், என்ன செக் போஸ்ட்டில் எவ்வளோ இருப்பான், என்ன டோல்கேட்டில் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ பிரச்சனை தெரியுங்களா? ஏகப்பட்ட பிரச்சனைங்க. டிரைவர் இல்லைன்னு வச்சுங்க, தமிழ்நாடு இல்லை இந்தியாவே தம்பிச்சு போயிடும். புரியுதுங்களா? இந்தியாவே தம்பிச்சு போயிடும். அந்த அளவுக்கு டிரைவர் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. காருக்காரனுடைய நிலைமை எப்படின்னு கேளுங்க. காருக்காரன் இன்றைக்கி போகிறான்னா பார்ட்டிங்க, நல்லவன் கெட்டவன் அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. வரவன் எப்படி பார்ட்டியா அதுதான் நம்ம பார்ப்போம். டிரைவர் பொறுத்த வரைக்கும் அவன் நல்லவனாக இருந்தால் அழகாக ஏறி சவாரி முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போவான். கெட்டவனாக இருந்தேன்னு வச்சுக்க தகராறு பண்ணுவான், சிலர் குடிச்சிட்டு வண்டி ஏறுவான். ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. குடிச்சிட்டு வண்டி ஏறிட்டு சவாரி முடிச்சுட்டு துட்டு கொடுக்க போவான், கேட்டால் சண்டைக்கு வருவான். எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுங்களா? ஆட்டோக்காரங்க பிரச்சனையும் அப்படி தான். ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுங்க. டிரைவர் இல்லைன்னா எவ்வளோ பிரச்சனை தெரியுங்களா? அண்ணன் தங்கப்பாண்டி அண்ணன் சொன்னார், ஒரு பாத்ரூம் போனோன்னா கூட எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? எவ்வளோ ஒரு கஷ்டம் தெரியுங்களா? அவ்வளோ கஷ்டம் இருக்குதுங்க. ஒரு 2 பாத்ரூம் போனோன்னா எவ்வளோ கஷ்டம் இருக்குது. குளிக்காமல் உடம்பு கசன்னு எப்படி இருக்குது தெரியுமா? லாரிலாம் கார்லாம் கூட ஒரு பரவாயில்ல, ஓரளவுக்கு ஏசியில் போயிடலாம். ஆனால் லாரிலாம் பெரிய விஷயங்க. ரொம்ப 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 அவஸ்தைப்படணும். ஒரு ஒன்றுக்கு போடனா கூட சட்டுன்னு நிறுத்தி போக முடியாது. கண்ட இடத்துல நிறுத்த முடியாதுங்க. எவன் என்ன செய்வான், எவன் லோடு கீழ்ச்சி லோடு அறுத்து போயிடுவான், நம்ம கயத்தை அறுத்து போட்டு போயிடுவான். ஏகப்பட்ட விஷயம் இருக்குதுங்க. என்ன இந்த தயவுசெய்து சொல்கிறேன், இந்த மீடியாக்காரங்களுக்கு சொல்கிறேன் நான், எங்களை தப்பாக சித்தரித்து நீங்கள் போகிறதுனால உங்களுக்கு என்னங்க லாபம் கிடைக்கும் சொல்லுங்கள்? ஏகப்பட்ட விஷயங்க. என்ன நாங்கள் படுற கஷ்டத்தை கொஞ்சமாவது எண்ணி பாருங்கள். நீங்கள் எங்களுக்கு மரியாதை கூட கொடுக்க வேணாம், மனுஷனாக கொஞ்சம் மதிங்க, அதுவே போதும் எங்களுக்கு. புரியுதுங்களா? இப்போ தாங்க கொரோனாவுக்கு அப்புறம் அண்ணன் தங்கபாண்டி அண்ணன் சொன்ன மாதிரி கொரோனாவுக்கு அப்புறம் தான் கொஞ்சமாவது மதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேயும் கை வச்சு ஆட்டத்தை கழிச்சிடாதீங்க. புரியுதுங்களா? மக்களே, இதை நீங்கள் அனைவரும் பார்க்கணும். பார்த்து டிரைவர் சொந்தங்களே, நீங்கள் அனைத்தும் இதை பாருங்கள். அண்ணன் தங்கபாண்டி அண்ணன் பேசியிருக்காரு, அருமையாக பேசியிருக்காரு. ஒவ்வொரு டிரைவர் சொந்தங்களும் இதை பார்க்கணும். பார்த்து முதல்ல வர திங்கட்கிழமை சேலம் பஸ் ஸ்டாண்டாண்ட மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்கார் அண்ணன். அனைவரும் வந்துருங்க. நன்றி, வணக்கம். சென்னையிலேருந்து மாரிமுத்து. டிஎன்ஏடி ஆல் டிரைவர்ஸ் அசோசியேஷன் நண்பர்களுக்கும் என் அருமை அண்ணன் தங்கபாண்டி அண்ணன் அண்ணா அவர்களுக்கும் வணக்கம். நம்ம அண்ணன் தங்கபாண்டி அண்ணன் பேசினார், ரொம்பவே அருமையாக பேசினார். என்னென்னா, ஒரு டிரைவரு எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அதை அவ்வளோ கிளியராக சொல்லியிருக்கார். முழுமையாக ஒன்றும் சொல்லலை. அவர் சொல்லணுன்னா இன்னும் வீடியோ லென்த்தாக போவோம். ஒரு லாரி டிரைவர் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த மீடியாக்கள் இருக்காங்களே, மீடியாக்களை நீங்கள் ஸ்பாட்டில் போய் வீடியோ எடுக்கணும் அப்படின்னாவே அந்த டிரைவர் தேவைங்க. உங்களுக்கு அந்த டிரைவர் இருந்தால் தான் அந்த ஸ்பாட்டில் போய் அந்த விஷயத்தை வீடியோ எடுத்து உங்கள் மீடியாவில் போட முடியும். புரியுதுங்களா? அதுக்கும் டிரைவர் வேணுங்க. ஒரு லாரி டிரைவர் எப்படி கஷ்டப்படுறான்னு தெரியுங்களா? இங்கேருந்து லோடு அனுப்புவாங்க,
அங்கே போய் டோக்கன் போட்டு லைனில் நிற்கணும், லோடு ஏற்றணும், ஏற்றி முடித்து வரணும். வெளியே வந்தேன்னா லைனில் போலீஸ்காரன் எத்தனை இருப்பான், என்ன செக் போஸ்ட்டில் எவ்வளோ இருப்பான், என்ன டோல்கேட்டில் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ பிரச்சனை தெரியுங்களா? ஏகப்பட்ட பிரச்சனைங்க. டிரைவர் இல்லைன்னு வச்சுங்க, தமிழ்நாடு இல்லை இந்தியாவே தம்பிச்சு போயிடும். புரியுதுங்களா? இந்தியாவே தம்பிச்சு போயிடும். அந்த அளவுக்கு டிரைவர் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. காருக்காரனுடைய நிலைமை எப்படின்னு கேளுங்க. காருக்காரன் இன்றைக்கி போகிறான்னா பார்ட்டிங்க, நல்லவன் கெட்டவன் அதெல்லாம் வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க. வரவன் எப்படி பார்ட்டியா அதுதான் நம்ம பார்ப்போம். டிரைவர் பொறுத்த வரைக்கும் அவன் நல்லவனாக இருந்தால் அழகாக ஏறி சவாரி முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போவான். கெட்டவனாக இருந்தேன்னு வச்சுக்க தகராறு பண்ணுவான், சிலர் குடிச்சிட்டு வண்டி ஏறுவான். ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. குடிச்சிட்டு வண்டி ஏறிட்டு சவாரி முடிச்சுட்டு துட்டு கொடுக்காம போவான், கேட்டால் சண்டைக்கு வருவான். எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுங்களா? ஆட்டோக்காரங்க பிரச்சனையும் அப்படி தான். ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுங்க. டிரைவர் இல்லைன்னா எவ்வளோ பிரச்சனை தெரியுங்களா? அண்ணன் தங்கப்பாண்டியன் சொன்னார், ஒரு பாத்ரூம் போனோன்னா கூட எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? எவ்வளோ ஒரு கஷ்டம் தெரியுங்களா? அவ்வளோ கஷ்டம் இருக்குதுங்க. ஒரு 2 பாத்ரூம் போனோன்னா எவ்வளோ கஷ்டம் இருக்குது. குளிக்காமல் உடம்பு கசன்னு எப்படி இருக்குது தெரியுமா? லாரிலாம் கார்லாம் கூட ஒரு பரவாயில்ல, ஓரளவுக்கு ஏசியில் போயிடலாம். ஆனால் லாரிலாம் பெரிய விஷயங்க. ரொம்ப 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 அவஸ்தைப்படணும். ஒரு ஒன்றுக்கு போடனா கூட சட்டுன்னு நிறுத்தி போக முடியாது. கண்ட இடத்துல நிறுத்த முடியாதுங்க. எவன் வந்து என்ன செய்வான், எவன் வந்து லோடு கீழ்ச்சி லோடு அறுத்து போயிடுவான், நம்ம கயத்தை அறுத்து போட்டு போயிடுவான். ஏகப்பட்ட விஷயம் இருக்குதுங்க. என்ன இந்த தயவு செய்து சொல்கிறேன், இந்த மீடியாக்காரங்களுக்கு சொல்கிறேன் நான், எங்களை சித்தரித்து தப்பாக சித்தரித்து நீங்கள் போகிறதுனால உங்களுக்கு என்னங்க லாபம் கிடைக்கும் சொல்லுங்கள்? ஏகப்பட்ட விஷயங்க. என்ன நாங்கள் படுற கஷ்டத்தை கொஞ்சமாவது எண்ணி பாருங்கள். நீங்கள் எங்களுக்கு மரியாதை கூட கொடுக்க வேணாம், மனுஷனாக கொஞ்சம் மதிங்க, அதுவே போதும் எங்களுக்கு. புரியுதுங்களா? இப்போ தாங்க கொரோனாவுக்கு அப்புறம் அண்ணன் தங்கப்பாண்டியன் சொன்ன மாதிரி கொரோனாவுக்கு அப்புறம் தான் கொஞ்சமாவது மதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேயும் கை வச்சு ஆட்டத்தை கழிச்சிடாதீங்க. புரியுதுங்களா மக்களே? இதை நீங்கள் அனைவரும் பார்க்கணும். பார்த்து டிரைவர் சொந்தங்களே, நீங்கள் அனைத்தும் இதை பாருங்கள். அண்ணன் தங்கப்பாண்டியன் பேசியிருக்காரு, அருமையாக பேசியிருக்காரு. ஒவ்வொரு டிரைவர் சொந்தங்களும் இதை பார்க்கணும். பார்த்து முதல்ல வர திங்கட்கிழமை சேலம் பஸ் ஸ்டாண்டாண்ட மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு அண்ணன். அனைவரும் வந்துடுங்க. நன்றி, வணக்கம். சென்னையிலேருந்து மாரிமுத்து. டிஎன்ஏடி ஆல் டிரைவர்ஸ் அசோசியேஷன் நண்பர்களுக்கும் என் அருமை அண்ணன் தங்கபாண்டியன் அண்ணா அவர்களுக்கும் வணக்கம். நம்ம அண்ணன் தங்கபாண்டியனை பேசினார், ரொம்பவே அருமையாக பேசினார். என்னென்னா, ஒரு டிரைவரு எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அதை அவ்வளோ கிளியராக சொல்லியிருக்கார். முழுமையாக ஒன்றும் சொல்லலை. அவர் சொல்லணுன்னா இன்னும் வீடியோ லென்த்தாக போவோம். ஒரு லாரி டிரைவர் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த மீடியாக்கள் இருக்காங்களே, மீடியாக்களை நீங்கள் வந்து ஸ்பாட்டில் போய் வீடியோ எடுக்கணும் அப்படின்னாவே அந்த டிரைவர் தேவைங்க. உங்களுக்கு அந்த டிரைவர் இருந்தால் தான் அந்த ஸ்பாட்டில் போய் அந்த விஷயத்தை வீடியோ எடுத்து உங்கள் மீடியாவில் போட முடியும். புரியுதுங்களா? அதுக்கும் டிரைவர் வேணுங்க. ஒரு லாரி டிரைவர் எப்படி கஷ்டப்படுறான்னு தெரியுங்களா? இங்கேருந்து லோடு அனுப்புவாங்க, அங்கே போய் டோக்கன் போட்டு லைனில் நிற்கணும், லோடு ஏற்றணும், ஏற்றி முடித்து வரணும். வெளியே வந்தேன்னா லைனில் போலீஸ்காரன் எத்தனை இருப்பான், என்ன செக் போஸ்ட்டில் எவ்வளோ இருப்பான், என்ன டோல்கேட்டில் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ பிரச்சனை தெரியுங்களா? ஏகப்பட்ட பிரச்சனைங்க. டிரைவர் இல்லைன்னு வச்சுங்க, தமிழ்நாடு இல்லை இந்தியாவே தம்பிச்சு போயிடும். புரியுதுங்களா? இந்தியாவே தம்பிச்சு போயிடும். அந்த அளவுக்கு டிரைவர் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. காருக்காரனுடைய நிலைமை எப்படின்னு கேளுங்க. காருக்காரன் இன்றைக்கி போகிறான்னா பார்ட்டிங்க, நல்லவன் கெட்டவன் அதெல்லாம் வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க. வரவன் எப்படி பார்ட்டியா அதுதான் நம்ம பார்ப்போம். டிரைவர் பொறுத்த வரைக்கும் அவன் நல்லவனாக இருந்தால் அழகாக ஏறி சவாரி முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போவான். கெட்டவனாக இருந்தேன்னு வச்சுக்க தகராறு பண்ணுவான், சிலர் குடிச்சிட்டு வண்டி ஏறுவான். ஏகப்பட்ட விஷயம் இருக்குது.
குடிச்சிட்டு வண்டியை விட்டு சவாரி முடிச்சுட்டு துட்டு கொடுக்க போவான், கேட்டால் சண்டைக்கு வருவான். எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுங்களா? ஆட்டோக்காரங்க பிரச்சனையும் அப்படி தான். ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுங்க. டிரைவர் இல்லைன்னா எவ்வளோ பிரச்சனை தெரியுங்களா? அண்ணன் தங்கப்பாண்டி அண்ணன் சொன்னார், ஒரு பாத்ரூம் போனோன்னா கூட எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? எவ்வளோ ஒரு கஷ்டம் தெரியுங்களா? அவ்வளோ கஷ்டம் இருக்குதுங்க. ஒரு 2 பாத்ரூம் போனோன்னா எவ்வளோ கஷ்டம் இருக்குது. குளிக்காமல் உடம்பு கசன்னு எப்படி இருக்குது தெரியுமா? லாரிலாம் கார்லாம் கூட ஒரு பரவாயில்ல, ஓரளவுக்கு ஏசியில் போயிடலாம். ஆனால் லாரிலாம் பெரிய விஷயங்க. ரொம்ப 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 அவஸ்தைப்படணும். ஒரு ஒன்றுக்கு போடனா கூட சட்டுன்னு நிறுத்தி போக முடியாது. கண்ட இடத்துல நிறுத்த முடியாதுங்க. எவன் வந்து என்ன செய்வான், எவன் வந்து லோடு கீழ்ச்சி லோடு அறுத்து போயிடுவான், நம்ம கயத்தை அறுத்து போட்டு போயிடுவான். ஏகப்பட்ட விஷயம் இருக்குதுங்க. என்ன இந்த தயவுசெய்து சொல்கிறேன், இந்த மீடியாக்காரங்களுக்கு சொல்கிறேன் நான், எங்களை சித்தரித்து தப்பாக சித்தரித்து நீங்கள் போகிறதுனால உங்களுக்கு என்னங்க லாபம் கிடைக்கும் சொல்லுங்கள்? ஏகப்பட்ட விஷயங்க. என்ன நாங்கள் படுற கஷ்டத்தை கொஞ்சமாவது எண்ணி பாருங்கள். நீங்கள் எங்களுக்கு மரியாதை கூட கொடுக்க வேணாம், மனுஷனாக கொஞ்சம் மதிங்க, அதுவே போதும் எங்களுக்கு. புரியுதுங்களா? இப்போ தாங்க கொரோனாவுக்கு அப்புறம் அண்ணன் தங்கப்பாண்டி